அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் வீடியோ பதிவுகளாக பாட்டு வரோம். இதில் மூன்றாவது தலைப்பாக பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை. இதில் பிச்சமூர்த்தி, செல்லப்பா, தருமு சிவராமு, பசுவையா, ரா மீனாட்சி, சி மணி, சிற்பி, மு மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரகுமான், கலாப்பிரியா, கல்யாண்ஜி, நாணக்கூத்தன் இவங்க தொடர்பான செய்திகள் என்னங்கிறத புது புக் மற்றும் பழைய புத்தகத்திலிருந்து நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் மூன்றாவது தலைப்பாக ப்ரீவியஸ் வீடியோவில் மரபு கவிதையில் என்னங்கிறத பார்த்தோம். இதில் சில பேர் சேர்ந்து வருவாங்க. ராஜ மார்த்தாண்டன் இவர் 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், இதுவும் கவிதை. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையை இயற்றியவர் யாருன்னு பாருங்க, ராஜ மார்த்தாண்டன். புஷ்டி கேட்டல் என்பதன் பொருள் என்ன? துக்கம் விசாரித்தல். ராஜமார்த்தாண்டன் அவர்களோட பன்முகத்தன்மை என்னென்ன? கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் போன்ற பன்முகத்தன்மையை பெற்றிருந்தார். ராஜமார்த்தாண்டன் நடத்திய இதழின் பெயர் என்ன? அவர் நடத்திய இதழின் பெயர் கொல்லிப்பாவை. ராஜமார்த்தாண்டன் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து என்ன பெயரில் வெளியிட்டார்? அந்த பெயர் பார்த்தீங்கன்னா பொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற பெயரில் வெளியிட்டார். ராஜமார்த்தாண்டன் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூலுக்காக. கொப்புகள் விலைக்கு கொத்து கொத்தாய் கருவேலங்காய் என்ற வரியை இயற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலாப்பிரியா. நாவற் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது என்ன? இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா கோழிக்குண்டு தான் நாவற் பழத்திற்கு உவமையாக கூறப்படுகிறது. அடுத்தவர் தேனரசன். 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து ஒரு வேண்டுகோள் கவிதை. பிரம்மாக்கள் என்பதன் பொருள் என்ன? பிரம்மாக்கள் என்பவர்கள் படைப்பாளர்கள் தான் பிரம்மாக்கள் என்று அழைக்கப்பட்டனர். நெடி என்பதன் பொருள் என்ன? நாற்றம். ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? பெய்து பழகிய மேகம் என்ற நூலிலிருந்து. யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனரசன் கவிதைகள். தேனரசன் என்ன பணியாற்றினார்? அவர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். தேனரசன் கவிதைகள் எந்த இதழ்களில் வெளிவந்தன? வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் வெளிவந்தன. தேனரசன் அவர்களின் கவிதை நூல்கள் என்னென்ன? மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களாகும். மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகில்லை என்றவர் தேனரசன் ஆவார். அடுத்தவர் பிருந்தா. தன்னை அறிதல் கவிதை. இது 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. தன்னை அறிதல் என்ற கவிதையில் எந்த பறவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா குயில். மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலின் ஆசிரியர் சே பிருந்தா அவர்கள். பிருந்தா எழுதிய கவிதை நூல்கள் யாவை? வீடு முழுக்க வானம், மலை பற்றிய பகிர்தல்கள் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். தன்னை அறிதல் என்ற கவிதையின் உட்பொருள் என்ன? நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகள் புரியலாம் என்பதுதான் அதனுடைய உட்கருத்தாகும். கூடு கட்ட தெரியாத பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில் என்பது சரி. அடுத்தவர் பார்த்தீங்கன்னா மீரா. விடுதலை திருநாள் கவிதை 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. விடுதலை திருநாள் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? கோடையும் வசந்தமும் என்ற மீராவின் நூலிலிருந்து. மீராசேந்திரன், அதன் சுருக்கமே மீரா ஆகும். மீரா அவர்கள் என்ன பணியாற்றினார்? கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார். மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னம் விடு தூது ஆகும். மீரா இயற்றிய நூல்கள் சில. ஊசிகள், குக்கு, மூன்றும் வாரும், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும் இதெல்லாம் அவர் இயற்றிய சில நூல்கள். சீவன் என்பதன் பொருள் உயிர். மோகித்து என்பதன் பொருள் விரும்பி. ஆனந்த தரிசனம் என்பதன் பொருள் என்ன? மகிழ்வான காட்சியை குறிக்கும். இந்த எதை முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. இந்த வையம் உலகம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வானில் முழுநிலவு அழகாக தரிசனம் அளித்தது என்பது சரி. அடுத்தவர் பார்த்தீங்கன்னா ரா மீனாட்சி. பிள்ளைக்கூடம் 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து.
பிள்ளைக்கூடம் என்ற கவிதை தொகுப்பு எந்த நூலில் எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கொடி விளக்கு. ரா மீனாட்சி எந்த ஆண்டு முதல் கவிதைகள் எழுதுகிறார்? 1970ஆம் ஆண்டு முதல். ரா மீனாட்சி எங்கு வாழ்ந்து வருகிறார்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில்லில், பாண்டிச்சேரியில் வாழ்ந்து வருகிறார். மீனாட்சி அவர்கள் இயற்றிய சில நூல்கள் நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதய நகரிலிருந்து கொடிவிளக்கு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ரா மீனாட்சி அவர்கள் ஆற்றிய பணி ஆசிரிய பணி மற்றும் கிராம மேம்பாடாகும். விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் ஆற்றும் பாங்கை கூறும் துறை என்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா மனை மருச்சி துறையாகும். பிரசம் என்பதன் பொருள் தேனை குறிக்கும். கொழுஞ்சோறு என்பதன் பொருள் பெருஞ்செல்வத்தை குறிக்கும். கொழுநன்குடி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா கணவனுடைய வீட்டை குறிக்கும். அடுத்தவர் மு. மேத்தா அவர்கள் இளைய தோழனுக்கு கவிதை, 8ஆம் வகுப்பு தமிழ், புதிய புத்தகத்திலிருந்து. உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என்ற வரியை ஏற்றியவர் மு. மேத்தா. நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் என்றவர் மு. மேத்தா. மேத்தா எழுதிய சில நூல்கள் என்னென்ன? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா போன்ற நூல்களாகும். மேத்தா அவர்கள் என்ன பணியாற்றினார்? கல்லூரி பேராசிரியர். மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூல். வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவராக விளங்கியவர் மு. மேத்தா ஆவார். உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் என்பது சரி. கவலைகள் என்பது கை குழந்தைகள் அல்ல என்பது சரியான விடை. அடுத்தவர் ஈரோடு தமிழன்பன், 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து. தமிழோவியம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்ற கவிதை வரியை பாடியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பனாவார். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் அறிய அகராதி தேவையில்லை என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பனாவார். ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்கூ என புது வடிவங்களில் கவிதைகளை தந்தவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? அந்த நூல் வணக்கம் வள்ளுவ. 2004ஆம் ஆண்டு அந்த விருது அவருக்கு கிடைத்தது. தமிழன்பனின் எந்த நூலுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது? தமிழன்பன் கவிதைகள். தமிழன்பனின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? ஆங்கிலம், இந்தி, உருது மற்றும் மலையாள மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. உலக தாய்மொழி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் ஆகும். அடுத்தவர் கவிஞர் தமிழொலி. பட்டமரம். இது 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. பட்டமரம் என் கவிதை தொகுப்பில் உள்ளது. பட்டமரம் எந்த கவிதை தொகுப்பில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழொலியின் கவிதைகள். கவிஞர் தமிழொலியின் காலம் என்ன? 1924 முதல் 1965ஆம் ஆண்டு வரை. கவிஞர் தமிழொலி எங்கு பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா புதுவை. கவிஞர் தமிழொலியின் படைப்புகள் யாவை? நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமை வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் போன்ற படைப்புகளை படைத்துள்ளார். பாரதியின் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர் கவிஞர் தமிழொலி. கந்தம் என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா குந்தம் என்பதாகும். மிசை என்பதன் பொருள் மேலே என்பதை குறிக்கும். வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பெரிய புராணமாகும். சொல்லும் பொருளும். மான்னா வண்டு, மதுன்னா தேனை குறிக்கும். வாவி என்பது பொய்கையை குறிக்கும். சொல்லும் பொருளும். வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர், தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கை குறிக்கும். களை கரும்பை குறிக்கும். காங்கிறது சோலையை குறிக்கும். கோடுங்கிறது குளக்கரையை குறிக்கும். சொல்லும் பொருளும். சுரிவளை என்பது சங்கை குறிக்கும். வேரி என்பது தேனை குறிக்கும். பகடு எருமைக்கடாவை குறிக்கும். பாண்டில் என்பது வட்டத்தை குறிக்கும். சிவமயம் என்பது மலை உச்சியை குறிக்கும். நாளிகேரம் தென்னையை குறிக்கும். கோழி என்பது அரச மரத்தை குறிப்பதாகும். அடுத்தவர் நாம் பிச்சமூர்த்தி. ஒளியின் அழைப்பு.
9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. கமுகு என்பதன் பொருள் பாக்கு. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் வள்ளிக்கண்ணன் ஆவார். வள்ளிக்கண்ணன் எந்த நூலில் பிச்சமூர்த்தியை போற்றுகிறார்? புதுக்கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலில். புதுக்கவிதைகள் மரபு கவிதையின் எந்த பிடியிலிருந்து விடுபட்டவை? மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்டவை. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து யார் புதுக்கவிதை விளைய முற்பட்டார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள். புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் பிச்சமூர்த்தி அவர்கள். புதுக்கவிதையின் வகைகள் என்ன? இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என புதுக்கவிதைகள் வகைகள் உள்ளன. பிச்சமூர்த்தி அவர்களின் புனைப்பெயர்கள் என்ன? ரேவதி, பிஜு என்ற புனைப்பெயரில் எழுதியுள்ளார். 1932ஆம் ஆண்டு கலைமகள் பரிசு பெற்றவர் நா. பிச்சமூர்த்தி ஆவார். நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை என்ன? சயின்ஸுக்கு பழி என்பது சரியான, அதாவது நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு புலி. வழக்குரைஞராகவும் இந்து அறநிலைத்துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் நா. பிச்சமூர்த்தி ஆவார். எந்த இதழ்களை துணை ஆசிரியராக பிச்சமூர்த்தி அவர்கள் பணியாற்றினார்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான், நவ இந்தியா போன்ற இதழ்களில் பணியாற்றினார். எந்த வகையான நூல்களை நா. பிச்சமூர்த்தி இயற்றியுள்ளார்? புதுக்கவிதை, கட்டுரை, சிறுகதை மற்றும் ஓரங்க நாடகங்களை இயற்றியுள்ளார். பொங்கல் வழிபாடு இதுவும் பிச்சமூர்த்தி அவர்களை பற்றியது. 7ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து. உழவர்கள் எதை செல்வமாக கருதுகிறார்கள்? நெற்கதிர்களை. பிச்சமூர்த்தி அவர்களின் இயற்பெயர் நா. வேங்கட மகாலிங்கம் என்பதாகும். பிச்சமூர்த்தி பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம். பிச்சமூர்த்தி அவர்களின் காலம் 15/8/1900 முதல் 4/12/1976ஆம் ஆண்டு வரை. நீ தந்த கனி இது, நீ தந்த கரும்பிது என்ற பாடலை பாடியவர் நா. பிச்சமூர்த்தி ஆவார். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் நா. பிச்சமூர்த்தி. உயிரின் முதலே என்று பிச்சமூர்த்தி எதை போற்றுகிறார்னு பார்த்தீங்கன்னா கதிரவனை. பிச்சமூர்த்தி அவர்கள் கோவில் நிர்வாக அலுவலராக பணியாற்றிய ஆண்டுகள் 1938ஆம் ஆண்டு முதல் 1954ஆம் ஆண்டு வரை. பிச்சமூர்த்தி அவர்கள் வழக்குரைஞராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? 1924 முதல் 1938ஆம் ஆண்டு வரை. பிச்சமூர்த்தி கவிதைகள் தொகுப்பில் மொத்தம் எத்தனை கவிதைகள் உள்ளன? அவர் கவிதை தொகுப்புல 83 கவிதைகள் உள்ளன. கல்யாண்ஜி அடுத்தவர். அக்கறை 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து கேள்விகள். கல்யாண்ஜி அவர்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை எழுதுபவர் கல்யாண்ஜி ஆவார். கல்யாண்ஜியின் சில கவிதை நூல்கள் என்ன? புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணலுள்ளா ஆறு போன்ற நூல்கள் உள்ளன. கல்யாண்ஜியின் கட்டுரை தொகுப்பின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் என்பதாகும். கல்யாண்ஜி அவர்களுடைய சில சிறுகதை நூல்கள் என்னென்ன? கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது போன்றவையாகும். கல்யாண்ஜியின் பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு எந்த பெயரில் வெளிவந்தது? சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில். கல்யாண்ஜியின் எந்த சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படின்னு அந்த வரியை இயற்றியவர் அமுதோன். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்ற வரியை இயற்றியவர் நா. முத்துக்குமார் அவர்கள். அடுத்தவர் மீரா, விஞ்ஞானி, 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. யார் தலைமையில் மீராவின் கவியரங்க கவிதை நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் தலைமையில். மீராவின் இயற்பெயர் மீ. ராசேந்திரன் என்பதாகும். மீரா எங்கு பணியாற்றினார்? சிவகங்கை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். மீரா நடத்தி வந்த இதழ்கள் அன்னம் விடு தூது மற்றும் கவி. மீராவின் புகழ்மிக்க கவிதை நூல் ஊசிகள், கனவுகள் கூட்டல் கற்பனைகள், காகிதங்கள். அது உங்களுக்கு புகழ்மிக்க கவிதை நூலாகும்.
தில்லி வானொலி நிலையம் எந்த மொழியில் முதலில் முசைரா என்ற கவியரங்கத்தை ஒளிபரப்பியது? அது உருது மொழியில். மீரா திருச்சி வானொலி நிலையம் மூலம் ஒளிபரப்பிய கவியரங்கத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா சிட்டியும் சோமுவும். சிட்டியாக சுந்தரராஜனும் சோமுமாக மீபா சோமசுந்தரமும் கலந்தனர். மீரா திருச்சி வானொலி நிலையம் மூலம் எந்த ஆண்டு சிட்டியும் சோமுவும் என்ற கவியரங்கத்தை ஒளிபரப்பினார்? 13/4/1994 ஆண்டு. தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எழில் என்ற தலைப்பில் நடந்த சிட்டியும் சோமுவும் கவியரங்கமாகும். அடுத்தவர் அப்துல் ரகுமான். தொலைந்து போனவர்கள் 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து. தொலைந்து போனவர்கள் இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான். தொலைந்து போனவர்கள் என்ற கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? சுட்டுவிரல் எனும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அப்துல் ரகுமானின் கவிதை வடிவங்கள் என்னென்ன? புதுக்கவிதை, வசன கவிதை, மரபு கவிதையை படைத்துள்ளார். அப்துல் ரகுமான் எங்கு பணியாற்றினார்? வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். அப்துல் ரகுமானின் நூல்கள் சில: பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை போன்ற நூல்களாகும். அப்துல் ரகுமானின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்புக்காக அவர் விருதை பெற்றார். அப்துல் ரகுமானின் தமிழ் பல்கலைக்கழகத்தின் எந்த விருது பெற்றுள்ளார்? தமிழ் பல்கலைக்கழகம்னாவே தமிழெண்ணெய் விருதை அப்துல் ரகுமான் பெற்றுள்ளார். அப்துல் ரகுமான் பெற்ற மற்ற விருதுகள்: பாரதிதாசன் விருது, தமிழெண்ணெய் விருது, சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றுள்ளார். மஸ்னவி என்ற உலக புகழ்பெற்ற பாரசீக நாண காவியத்தை இயற்றியவர் மௌலானா ரூமி. மௌலானா ரூமி பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் 1207ஆம் ஆண்டு பிறந்தார். மௌலானா ரூமி கவிதை பற்றி எழுதியவர் யாருன்னு பாருங்க, அப்துல் ரகுமான். புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை செய்தவர் யாருன்னு பாருங்க, மௌலானா ரூமி ஆவார். அடுத்தவர் இன்குலாப் ஒவ்வொரு புள்ளையும் 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றவர் பாரதியார். கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்ற குரலுக்கு சொந்தக்காரராக விளங்கியவர் இன்குலாப் ஆவார். ஒவ்வொரு புள்ளையும் இயற்றியவர் இன்குலாப். இன்குலாப்பின் இயற்பெயர் சாகுல் அமீது. இன்குலாப்பின் கவிதை தொகுப்பு எந்த பெயரில் அழைக்கப்படுகின்றன? ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில். மரணத்துக்கு பின் அவர் உடல் அவர் விருப்பப்படி எந்த கல்லூரிக்கு அளிக்கப்பட்டது? செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அளிக்கப்பட்டது. அடுத்தவர் சிற்பி பாலசுப்ரமணியம். 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இளந்தமிழே கவிதை. 2000 ஆண்டிற்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை எங்குள்ளது? மாங்குளம், மதுரைக்கு அருகில் மாங்குளத்தில் உள்ளது. எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறு உண்டோ என்ற கவிதை பாடியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். பாண்டியர் சங்கத்தில் குழுவிருந்தது யார்? அன்னை தமிழ். இலக்கண குறிப்பு: செம்பருதி, செந்தமிழ், செந்நிறம் இதெல்லாம் பண்பு தொகைகளை குறிக்கும். முத்து முத்தாய் அடுக்குத்தொடர். சிவந்து ஊ கொண்டு முடியுது வினையச்சம். வியர்வை வெள்ளம் உருவகம். இளந்தமிழே என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நிலவுப்பூ என்ற சிற்பி பாலசுப்ரமணியம் நூலில் இடம்பெற்றுள்ளது. சிற்பி எங்கு பணியாற்றினார்? பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பன்முகத்தன்மை என்னென்ன? கவிஞர், பேராசிரியர், இதழாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்கினார். சிற்பி பாலசுப்ரமணியம் எத்தனை முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார்? 2 முறை அவர் பெற்றுள்ளார். ஒன்று மொழிபெயர்ப்புக்காக, மற்றொன்று கவிதை நூலுக்காக. சிற்பி பாலசுப்ரமணியத்தின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? அந்த நூல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காக. சிற்பி பாலசுப்ரமணியத்தின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி மற்றும் இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்தவர் சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியத்தின் கவிதை நூல்கள் சில: ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி போன்ற நூல்கள். சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களின் உரைநடை நூல்கள் என்னென்ன?
இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும் போன்ற உரைநடை நூல்களையும் இயற்றியுள்ளார். சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த மொழியில் இருந்து கவிதைகள் மற்றும் புதினங்களை மொழிபெயர்த்துள்ளார்? அந்த மொழி பார்த்தீங்கன்னா மலையாள மொழி. அடுத்தவர் சி மணி. இடையீடு கவிதை 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து. இடையீடு என்ற கவிதையை இயற்றியவர் சி மணி அவர்கள். எதில் இடையீடு ஏற்படுவது உண்டு? கற்பித்தல், கற்றல். தேடலை விரிவாக்குவது எதுவும் பார்த்தீங்கன்னா கல்வி. குதிரை வரைய குதிரையே வராது கழுதையும் வரலாம் என்ற வரியை கூறியவர் சி மணி. இடையீடு என்ற கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? சி மணியின் இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சி மணியின் கவிதை எதை கொண்டு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா குறியீடுகளை கொண்டு அமைந்துள்ளது. மணி அவர்களின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சி பழனிசாமி என்பதாகும். எந்த ஆண்டு முதல் சி மணியின் கவிதை எழுத்து இதழில் வெளிவந்தது? 1959ஆம் ஆண்டு முதல். மணி அவர்கள் நடத்திய சிற்றிதழ் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடை என்பதாகும். சீமணியின் இலக்கணம் பற்றிய நூல் யாப்பும் கவிதையும். சீமணியின் புகழ்பெற்ற கவிதை தொகுப்புகள் வரும் போகும், ஒளிச்சேர்க்கை போன்ற தொகுப்புகளாகும். சீமணி எந்த துறை பேராசிரியர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆங்கில துறை பேராசிரியராக விளங்கினார். சீமணி எந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்? தாவே தேஜிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி ஆவார். மணி அவர்களின் மற்ற புனைப்பெயர்கள் வே மாலி, செல்வம் போன்ற பெயர்களையும் எழுதியுள்ளார். சி மணி புதுக்கவிதையில் எதை மிகுதியாக பயன்படுத்தினார்னு பார்த்தீங்கன்னா அங்கதத்தை பயன்படுத்தினார். சி மணி இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர் மணி. மணி அவர்கள் பெற்ற விருதுகள்: விளக்கு இலக்கிய விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். அடுத்தவர் தருமு சிவராம். இவரை பிரமிழ்னு அழைப்போம். 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து காவியம் என்ற கவிதை பிரமிழ் என்ற பெயரில் எழுதியவர் சிவராமலிங்கம் அவர்தான். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று என்ற வரியை பாடியவர் பிரமிழாவார். சிவராமலிங்கம் அதான் தருமு சிவராம். பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா இலங்கை. சிவராமலிங்கம் அவர்களின் புனை பெயர்கள் என்ன? பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் போன்ற புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். சிவராமலிங்கம் அவர்களின் சிறுகதை தொகுப்பின் பெயர் என்ன? லங்காபுரி ராஜா. சிவராமலிங்கம் அவர்களின் நாடகத்தின் பெயர் நட்சத்திர வாசி என்பதாகும். சிவராமலிங்கம் அவர்களின் கட்டுரை தொகுப்பின் பெயர் வெயிலும் நிழலும். அப்போ சிறுகதை, நாடகம், கட்டுரை தொகுப்பு என்னென்னங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தவர் பசுவையா சுந்தர ராமசாமி. காற்றில் கலந்த பேரோசை 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து. காற்றில் கலந்த பேரோசை இயற்றியவர் சுந்தர ராமசாமி. என் வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் ஜீவா. ஜீவா எப்பொழுது மறைந்தார்? ஜீவானந்தம் 18/1/1963ஆம் ஆண்டு மறைந்தார். ஜீவாவின் இயற்பெயர் பா ஜீவானந்தம் ஆகும். பசுவையா என்ற புனைப்பெயரில் எழுதியவர் சுந்தர ராமசாமி ஆவார். ஜீவா பற்றிய சிறப்பு மலர் எந்த இதழில் வெளியானது? தாமரை இதழ் 1963ஆம் ஆண்டு வெளியானது. சுந்தர ராமசாமி எந்த ஊரை சார்ந்தவர்? அவர் நாகர்கோவிலை சார்ந்தவராவார். சுந்தர ராமசாமி எழுதிய சிறுகதைகள் சில. ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள் போன்ற சிறுகதைகளையும் இயற்றியுள்ளார். சுந்தர ராமசாமி எழுதிய புதினங்கள் என்ன? ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் போன்ற புதினங்களையும் இயற்றியுள்ளார். சுந்தர ராமசாமி மலையாளத்திலிருந்து தமிழில் எழுதிய நூல்கள் செம்மீன், தோட்டியின் மகன் போன்ற நூல்களாகும். நவை என்பதன் பொருள் குற்றம், படி என்பதன் பொருள் உலகத்தை குறிக்கும். அடுத்தவர் சீசு செல்லப்பா வாடிவாசல். செல்லப்பா அவர்களுடைய காலம் 1912 முதல் 1997ஆம் ஆண்டு வரை. செல்லப்பா அவர் பிறந்த ஊர் சின்னமனூர், தேனி மாவட்டத்தில் உள்ள சின்னமனூரில் பிறந்தார். செல்லப்பா அவர்கள் தொடங்கிய இதழின் பெயர் எழுத்து இதழை தொடங்கினார். தமிழ் சிறுபத்திரிகையின் முன்னோடியாக விளங்கியது எழுத்து இதழாகும். செல்லப்பாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? சுதந்திர தாகம் என்ற நூலுக்கு.
செல்லப்பா அவர்களின் பன்முகத்தன்மை என்ன? இதழாசிரியர், எழுத்தாளர், திறனாய்வாளர், நாடக ஆசிரியர் போன்ற பன்முகத்தன்மையை பெற்றிருந்தார். செல்லப்பா எந்த இதழில் முதலாக எழுதத் தொடங்கினார்? சுதந்திர சங்கு என்ற இதழில். செல்லப்பாவின் படைப்புகள் எந்த இதழ் வெளியிட்டு ஊக்கப்படுத்தியது? மணிக்கொடி இதழாகும். செல்லப்பாவின் எந்த சிறுகதை இவரை சிறந்த எழுத்தாளராக அறிமுகப்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா சரசாவின் பொம்மை என்ற சிறுகதை. செல்லப்பா எந்த ஆண்டுகளில் தினமணி கதிரில் பணிபுரிந்தார்? 1947 முதல் 1953 ஆண்டு வரை. செல்லப்பாவின் சில நூல்கள்: ஜீவனாம்சம், சுதந்திர தாகம், இது புதினம், வாடிவாசல் குறும்புதினம், மாற்று இதயம் கவிதை தொகுதி, இன்று நீ இருந்தால் குறுங்காப்பியம், சரசாவின் பொம்மை, மணல் வீடு, வெள்ளை, சி செல்லப்பா 60 7 தொகுதிகளாக உள்ளது. சத்தியாகிரகி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. அடுத்தவர் கலாப்பிரியா. கலாப்பிரியா பிறந்த ஆண்டு 1950. அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஆகும். கலாப்பிரியாவின் இயற்பெயர் டி.கே. சோமசுந்தரம் என்பதாகும். கலாப்பிரியாவின் பெற்றோர் பெயர் கந்தசாமி மற்றும் சண்முக வடிவாவார். கலாப்பிரியா ஆற்றிய பணி வங்கி அதிகாரியாக பணியாற்றியார். கலாப்பிரியா எந்த இதழ்களில் கவிதை எழுதினார்? கசடதபர, கணையாளி, தீபம், வானம்பாடி, தெரிகள், சுவடு, லா போன்ற இதழ்களில் கவிதை எழுதினார். கலாப்பிரியா எந்த இதழின் ஆசிரியர் ஆவார்? பொருணை இதழ். ஆண் பிள்ளை கவிதைகள் அல்லது பெண் கவிதைகள் என்று கலாப்பிரியாவின் கவிதைகள் யாரால் பாராட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானகி ராமன் அவர்களால் பாராட்டப்பட்டது. கலாப்பிரியாவின் சில கவிதை நூல்கள்: வெள்ளம், தீர்த்த யாத்திரை, உலகெல்லாம் சூரியன், மற்றாங்கே, எட்டயபுரம், சுயம்வரம், அனிச்சம், வனம் புகுதல், எல்லாம் கலந்த காற்று, நான், நீ, மீன், ஞானபீடம் போன்ற கவிதை நூல்களை இயற்றியுள்ளார். கலாப்பிரியா அவர்கள் இயற்றிய கட்டுரை நூல்கள் சில: நினைவின் தாழ்வாரங்கள், ஓடும் நதி, உருள் பெருந்தேர் போன்ற கட்டுரை நூல்களையும் இயற்றியுள்ளார். அவர் பெற்ற விருதுகள் என்ன? கலைமாமணி விருது, கவிஞர் சிற்பி இலக்கிய விருது, விகடன் விருது போன்றவற்றை கலாப்பிரியா பெற்றுள்ளார். அடுத்தவர் ஞானக்கூத்தன். ஞானக்கூத்தன் அவர்கள் பிறந்த ஆண்டு 1938. ஞானக்கூத்தன் பிறந்த ஊர் திரு இந்தலூர், அதாவது தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறை அருகில் உள்ள இந்தலூரில் பிறந்தார். ஞானக்கூத்தனின் இயற்பெயர் ரங்கநாதன் என்பதாகும். ரங்கநாதனின் புனைப்பெயராக விளங்குவது ஞானக்கூத்தன். ஞானக்கூத்தனின் முதல் கவிதை என்பது பிரச்சனை என்ற கவிதை. எந்த நூலை படித்து தனது பெயரை ஞானக்கூத்தன் என மாற்றிக்கொண்டார்? திருமூலரின் திருமந்திரத்தை படித்து. கவிஞர்களின் கவிஞர் என அழைக்கப்படுபவர் ஞானக்கூத்தன். ஞானக்கூத்தனின் புகழ்பெற்ற கவிதை தொகுப்பு அன்று வேறு கிழமை. ஞானக்கூத்தன் எந்த ஆண்டு சாரல் விருது பெற்றார்? 2010 ஆண்டு. எந்த ஆண்டு ஞானக்கூத்தன் கவிதைகள் வெளியிடப்பட்டது? 1998 ஆண்டாகும். ஞானக்கூத்தனின் கவிதை நூல்கள் சில: அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள். ஞானக்கூத்தன் அவருடைய இதர நூல்கள் என்னென்ன? இரட்டை நிழல், திருப்தி, சொன்னதை கேட்ட ஜன்னல் கதவு, அலைகள் இழுத்த பூமாலை, அங்கத கவிதைகள், தோழர் மோசிகீரனார், அதனால் என்ன போன்ற இதழ்களையும் எழுதியுள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம புதுக்கவிதை ரிலேட்டடாக அந்த தலைப்பு இல்லாமல் நியூ புக் ஓல்டு புக்கில் எக்ஸ்ட்ராவும் யாருங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.